லோகேஷ் கனகராஜ் இயக்கத்துல ரஜினிகாந்த் நடிச்சிருக்கக்கூடிய கூலி படத்தோட ரிலீஸ்க்கு இன்னும் 20 நாள் தான் இருக்கு. இந்த ஒரு நிலையில இந்த படத்தோட ஆடியோ வெளியீட்டு விழாவை மிக பிரம்மாண்டமா நடத்த போறாங்களாம். லோகேஷ் கனகராஜ் இயக்கத்துல ரஜினிகாந்த் கூலி அப்படிங்கிற படத்துல நடிச்சிருக்காரு. இந்த கூலி படத்துல சத்யராஜ், நாகார்ஜுனா, சௌபின் சாகிர், ஸ்ருதிஹாசன், உபேந்திரா உள்ளிட்ட பல முன்னணி நட்சத்திரங்கள் நடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த படத்துல சர்ப்ரைஸ் தரக்கூடிய வகையில அமீர் கான் கேமியோ ரோல்ல நடிச்சிருக்காரு. இந்த படம் ஆகஸ்ட் 14 வெளியாகி இருக்கு. இந்த படத்தை திரையில பாக்குறதுக்கு ரசிகர்கள் ரொம்பவே ஆவலோட இருக்காங்கன்னு சொல்லலாம். ஏற்கனவே லோகேஷ் கனகராஜ் இயக்கத்துல கடைசியா லியோ படம் வெளியாச்சு. அந்த படம் எதிர்பார்த்த அளவுக்கு ஓடல. லியோ படத்துக்கு ரசிகர்கள் ரொம்பவே எதிர்பார்ப்ப அதிகமா வச்சிருந்தாங்க. ஆனா ரசிகர்கள் எதிர்பார்த்த மாதிரி இந்த படம் அமையல. அதனால பிளாஷ்பேக் போர்ஷனை எல்லாமே வச்சு செஞ்சுட்டாங்கன்னே சொல்லலாம். இதனால அடுத்த படத்துல அந்த டேமேஜை எப்படியாவது சரி செய்யணும் அப்படிங்கிற நோக்கத்துல இருக்கிறாரு லோகேஷ். இந்த நிலையில தான் இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினி கூட முதன் முறையா கூட்டணி வச்சிருக்காரு லோகேஷ் கனகராஜ். சொல்ல போனா ரஜினிக்குமே கடைசியா வெளியான வேட்டையின் திரைப்படம் அவ்வளவா ஓடல்னு தான் சொல்லணும். இந்த படத்துக்கு கலவையான விமர்சனங்கள் தான் கிடைச்சது. இதனால லோகேஷோட இணைஞ்சிருக்கக்கூடிய கூலி படம் மெகா ஹிட் ஆகணும்னு ஆர்வத்தோட இருக்காரு ரஜினிகாந்த். இப்படி இருக்கக்கூடிய நிலையில கண்டிப்பா கூலி படம் மெகா ஹிட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ரசிகர்கள். அது மட்டும் இல்லாம 1000 கோடியை வசூலிச்ச முதல் தமிழ் படம் அப்படின்ற பெயரை கூலி படம் பெறும்னு சூப்பர் ஸ்டார் மற்றும் லோகேஷ் கனகராஜோட ரசிகர்கள் இப்பவே சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா லோகேஷை பொறுத்த வரைக்குமே 1000 கோடி ரூபாய் வசூல் அப்படிங்கறத பத்தி பெருசா எதுவுமே பேசுறது இல்ல. அதே சமயத்துல டிக்கெட்டுக்கு கொடுக்கக்கூடிய படத்துக்கு படம் ஒர்த்தா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காரு லோகேஷ். அதோடு நிறுத்தாம படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் நான் தாய்லாந்துக்கு போயிடுவேன், இந்த நம்பர் விவகாரத்துல இருந்து தப்பிக்கணும்னு லோகேஷ் கனகராஜ் சொல்லியிருக்காரு. இந்த கூலி படம் ஆகஸ்ட் 14 ரிலீஸ் ஆக போகுது. இதுவரைக்கும் படத்துல இருந்து 3 பாடல்கள் வெளியாகி இருக்கு. அதுல முதல்ல வெளியான 2 பாடல்கள் சுமாரான வரவேற்பை தான் பெற்றுச்சு. ஆனா 3ஆவதா வெளியான மோனிகா பாடலுக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கு. இந்த பாட்டு டெய்லியுமே ரசிகர்கள் கேட்கக்கூடிய அளவுக்கு பாடல் இருக்கு. படத்தோட ரிலீஸ்க்கு 20 நாள் மட்டுமே இருக்கக்கூடிய நிலையில கூலி படத்தோட ஆடியோ வெளியீட்டு விழா குறித்த அறிவிப்பு வெளியாகி ரசிகர்கள் கிட்ட குஷியை ஏற்படுத்தி இருக்குன்னே சொல்லலாம். என்னன்னா இந்த படத்தோட ஆடியோ வெளியீட்டு விழா ஆகஸ்ட் 2 சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கத்துல நடக்க இருக்கு. இதுவும் பிரம்மாண்டமா நடக்க இருக்கு. இது தொடர்பான அறிவிப்பை சன் பிக்சர்ஸ் நிறுவனம் வெளியிட்டு இருக்காங்க. இந்த ஆடியோ வெளியீட்டு விழாவில ரஜினிகாந்த் எப்படி பேச போறாரு, என்ன பேச போறாரு அப்படிங்கிறத பாக்குறதுக்கு ரசிகர்கள் ரொம்பவே ஆவலோடு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம கூலி திரைப்படத்தை சமீபத்துல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பார்த்திருக்காரு. அதை பார்த்துட்டு எனக்கு இன்னொரு தளபதியை கொடுத்திருக்கீங்கன்னு லோகேஷை கட்டிப்பிடிச்சு பாராட்டி இருக்காரு. ரஜினிகாந்த் நடிப்புல வெளியான தளபதி படம் பிளாக் பஸ்டர் படமா அமைஞ்சிருந்துச்சு. இதனால ரஜினிகாந்தோட இந்த முதல் விமர்சனம் படம் மீதான எதிர்பார்ப்பை ரொம்பவே அதிகரிக்க வச்சிருக்குன்னே சொல்லலாம்.